நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாத். முதலில் தலைப்புச் செய்திகள். விஜயகாந்திற்கு திமுக தலைவர் கருணாநிதி அழைப்பு. கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் ஆசை என்றும் கருத்து. விஜயகாந்துடன் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சந்திப்பு. கூட்டணியில் சேர அழைப்பு விடுத்ததாக வைகோ தகவல். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம். நாடாளுமன்ற இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. முக்கியமான சட்ட முன்வரைவுகள் எதுவும் நிறைவேறவில்லை. திமுக கூட்டணியில் தேமுதிகவும் சேர வேண்டும் என்பதுதான் ஆசை என்றும் இதுவே அழைப்பு என்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு திமுக தலைவர் மு கருணாநிதி அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று மாலையில் நடைபெற்ற திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திமுக தலைவர் கருணாநிதி, பேரவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி 75% முடிவு பெற்றுள்ளதாக தெரிவித்தார். திருநின்றவூர் ஏரி பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது தொடர்பாக அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கை சுத்த பொய் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற வேண்டும் என்பதே தனது ஆசை என்றும் கருணாநிதி குறிப்பிட்டார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சந்திக்கிறதுக்கு ஏதாவது நீங்க ஆலோசனை நடத்திருக்கீங்களா? நாங்கள் கூட்டணி அமைக்கும் பொழுது விஜயகாந்தும் அந்த கூட்டணியில் இருக்க வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு உண்டு. அவர் என்ன நினைக்கிறாங்க தெரியாது சார். அப்ப விஜயகாந்துக்கு திமுக அழைப்பு எடுக்கிறதுன்னு ஏத்துக்கலாமா? நான் சொல்வதே அழைப்பு தான். இதேபோல் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த கருணாநிதி, ஜல்லிக்கட்டு தொடர்பாக திமுகவின் உயர்நிலை செயல்திட்ட குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று அறிந்ததால் முந்திக் கொண்டு பிரதமர் மோடிக்கு இதுபற்றி முதல்வர் ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்தார். நாங்கள் ஜல்லிக்கட்டு தீர்மானம் போட்டிருக்கோம், பட்டியலவா இது வரும்போது தெரிஞ்சு போட்டிருக்காங்க. அவங்களுடைய சிஐடி நல்லா ஒர்க் பண்ணாங்க, அவங்களுடைய சிஐடிகள் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசிய திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய வெள்ள நிவாரணப் பணிகள் நடைபெறாததை கண்டித்து ஜனவரி 5ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரியும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக மு க ஸ்டாலின் மேலும் தெரிவித்தார். தமிழகத்தில் நடந்துவிட்ட நாசங்களுக்கும் இழப்புகளுக்கும் இந்த ஆட்சியை நடத்தும் அதிமுக தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் 5/1/2016 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் சென்னை மாநகரில் கழகத் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்று இந்த கூட்டம் தீர்மானிக்கிறது. மக்கள் நல கூட்டணிக்கு விஜயகாந்த் வருவார் என்று அக்கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை இன்று அவருடைய கட்சி அலுவலகத்தில் மக்கள் நல கூட்டணியின் தலைவர்கள் சந்தித்து பேசினர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த சந்திப்பின் போது சட்டப்பேரவை தேர்தல் உள்பட பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டதாக தெரிகிறது. மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தலைமையில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் ரா முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உள்பட கூட்டணி தலைவர்கள் பங்கேற்றனர். சந்திப்பில் மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த் பங்கு பெறுவது, 2016 சட்டப்பேரவை தேர்தல் உள்பட பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, விஜயகாந்த் கூட்டணிக்கு வருவார் என்றும் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் குறித்து கலந்து பேசி நெருடல் இல்லாத வகையில் முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இன்று தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சந்தித்து ஏறத்தாழ ஒரு 70 நிமிடம் விரிவாக நாங்கள் அரசியல் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். மக்கள் நல கூட்டணியிலே அவர்கள் பங்கேற்பது குறித்து, அதிலே கரம் கோர்ப்பது குறித்து, தமிழக அரசியலில் ஒரு மகத்தான மாறுதலை, ஒரு புதிய விடியலை ஏற்படுத்தும் என்பதை குறித்து நாங்கள் ஆழமாக பல்வேறு கோணங்களிலே நாங்கள் அதை பற்றி விவாதித்திருக்கிறோம். அன்பு சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எங்கள் வேண்டுகோளை ஏற்று சாதகமான ஒரு முடிவெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். அதெல்லாம் அது உரிய நேரத்தில் அதுக்குரிய விவாதங்கள் நடைபெற்று எல்லா விதத்திலும்
எந்த நெருடலும் இல்லாத விதத்தில் அந்த முடிவுகள் இருக்கும். பொங்கல் திருநாளையொட்டி தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் கொண்டுவர வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபற்றி பிரதமருக்கு கடிதம் ஒன்றை ஜெயலலிதா எழுதியுள்ளார். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு சங்ககாலம் தொட்டே தமிழகத்தில் நடைபெற்று வந்ததாக குறிப்பிட்டுள்ள ஜெயலலிதா, மிருகவதை சட்டத்தின் மூலம் ஜல்லிக்கட்டு நடத்த உச்சநீதிமன்றம் தடை விதித்ததையும், இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் மறுபரிசீலனை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜல்லிக்கட்டு நடத்த ஏதுவாக நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும் என முன்னர் தெரிவிக்கப்பட்டதாகவும், நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தொடரும் அமளி காரணமாக இதை நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அரசு விளக்கமளித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ள ஜெயலலிதா, பொங்கல் திருநாள் நெருங்குவதால் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நீட்டித்தோ அல்லது சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டியோ சட்டத்திருத்தம் கொண்டுவர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிரச்சினையின் தீவிரம் கருதி அவசர சட்டம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்க வேண்டும் எனவும் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் முதல்வர் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய இரு அவை நடவடிக்கைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 26ஆம் தேதி தொடங்கியது. இந்த கூட்டத்தொடரில் சரக்கு சேவை வரி விதிப்பு, நில எடுப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சட்ட முன்வரைவுகளை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருந்தது. ஆனால் நேஷனல் ஹெரால்ட் வழக்கு, அருண்ஜேட்லி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளை காங்கிரஸ் உள்பட பல்வேறு எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் அவை அலுவல்கள் முடங்கின. இந்த நிலையில் நாடாளுமன்ற, மக்களவையின் குளிர்கால கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோன்று நாடாளுமன்ற, மாநிலங்களவை நடவடிக்கைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று மாநிலங்களவை கூடியதும் காங்கிரஸ், சமாஜ்வாதி மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியினர் ராமர் கோவில் பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். தொடரமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகள் பலமுறை ஒத்திவைக்கப்பட்டன. அதன் பின்னர் அவை நடவடிக்கைகளை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக அவைத்தலைவர் அறிவித்தார். தில்லி கிரிக்கெட் சங்க முறைகேட்டில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி மீது புகார் கூறிய கீர்த்தி ஆசாத்தை பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்து கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா அறிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சரான அருண்ஜேட்லி தில்லி மாவட்ட கிரிக்கெட் சங்க தலைவராக இருந்தபோது பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக முன்னாள் கிரிக்கெட் வீரரும் பாரதிய ஜனதா எம்பியுமான கீர்த்தி ஆசாத் குற்றம் சாட்டியிருந்தார். இதனையடுத்து கீர்த்தி ஆசாத் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள் வலியுறுத்தி வந்தனர். தற்பொழுது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்த நிலையில் கீர்த்தி ஆசாத் இன்று கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபி திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு முதல்வர் ஜெயலலிதா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வாழ்த்துச் செய்தி ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்த தினமான மிலாது நபி திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் உளம் கனிந்த மிலாது நபி வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ள ஜெயலலிதா, மற்றவர்களின் தவறுகளை தேடி அலையாதீர்கள், ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள், சகோதரர்களாக வாழுங்கள், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள் என்று இறை தூதர் நபிகள் நாயகம் அருளிய போதனைகளை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழைகளை நேசிப்பது சொர்க்கத்தின் திறவுகோலாகும் என்றுரைத்த இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த இப்பொன்னாளில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை மிலாது நபி வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதாக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய மக்கள் அனைவர் வாழ்விலும் நலமும் வளமும் செழித்திட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக திமுக தலைவர் கருணாநிதி அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள மிலாது நபி வாழ்த்துச் செய்தியில், இஸ்லாம் என்பதை மதம் என்று சொல்வதை விட வாழ்க்கை நெறி என்றே சொல்லலாம் என முன்னாள் முதல்வர் அண்ணா தெரிவித்ததை சுட்டிக்காட்டியுள்ள கருணாநிதி, தீங்கு இழைப்பவரையும் மன்னித்து அவர்களுக்கும் நல்லதையே செய்யுங்கள் என்ற போதனையை புகட்டியவர் நபிகள் நாயகம் என கூறியுள்ளார். மிலாது நபி கொண்டாடும் இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். மனிதநேயமிக்க இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் மிலாது நபி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். தான் வாழ்ந்த காலத்தில் அனைத்து நற்குணங்களின் முழு வடிவமாக திகழ்ந்தவர் அண்ணல் நபிகள் நாயகம் என்றும், மனித நேயத்தையும் பண்பாட்டையும் உலகிற்கு போதித்ததோடு நின்றுவிடாமல் அந்த போதனைகளை முதலில் செயல்படுத்தியவர் நபிகள் நாயகமே என்றும் தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், எளியோர்களிடம் கருணை, அன்பு, அமைதி, சமுதாய நல்லிணக்கம், சகோதரத்துவம் என அனைத்தையும் வாழ்க்கை முறைமைகளாக வலியுறுத்தியவர் அண்ணல் நபிகள் நாயகம் என்று குறிப்பிட்டுள்ளார். அண்ணல் நபிகள் நாயகம் பிறந்த இந்நாளில் உலகில் அமைதி, சகிப்புத்தன்மை நிலவிடவும், தீவிரவாதம், மதவாதம் மற்றும் சாதியவாதம் போன்றவை ஒளிந்து அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற
மனிதநேயமிக்க இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர் உலகெங்கும் வாழும் அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் மிலாது நபி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் தேமுதிக தலைவர் விஜயகாந்த், மதிமுக தலைவர் வைகோ, தமிழக காங்கிரஸ் தலைவர் EVK இளங்கோவன் உள்ளிட்ட தலைவர்களும் மிலாது நபி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் பள்ளிகளுக்கு இன்று முதல் வரும் ஜனவரி 1 வரை விடுமுறை விடப்பட்டுள்ளதை அடுத்து மாணவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் பள்ளி கட்டடங்களை தூய்மைப்படுத்தி சீரமைக்க இந்த விடுமுறையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். பள்ளிகளுக்கு நாளை முதல் வருகிற ஜனவரி 1 வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது மிலாது நபி, கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகைகளை முன்னிட்டு ஜனவரி 1 வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஏற்கனவே வெள்ள பாதிப்பின் காரணமாக சுமார் 33 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டு தற்போதுதான் பள்ளிகள் திறக்கப்பட்டிருந்தன. மீண்டும் இந்த பண்டிகையின் காரணமாக ஒரு 9 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இல்லைன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நிறைய போர்ஷன்ஸ்லாம் இருக்குது, படிக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆல்ரெடி மழைக்கு லீவ் கொடுத்துருந்தாங்க. இப்போ கிறிஸ்மஸ், மிலாடி நபின்னு ரொம்ப லீவ் கொடுத்து எங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டாங்க. இந்த வெள்ளத்தினால இந்த ஸ்கூல் ஆல்ரெடி நிறைய நாள் லீவ் விட்டுருக்காங்க. ப்ளஸ் இந்த டிசம்பர் 24 டு ஜனவரி 2 வரைக்கும் லீவ் விட்டுருக்காங்க. ஆக்சுவலி டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அண்ட் ஜனவரி 1 நியூ இயர். இதனால நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டும் பொதுத் தேர்வு எழுதுவதன் காரணமாக தங்கள் வகுப்புகளை அதிக அளவில் பாடங்களை தவறவிட்டதன் காரணமாக இந்த 9 நாட்கள் சிறப்பு வகுப்புகளில் தாங்கள் முழு கவனத்துடன் செயல்பட்டு இந்த தேர்வினை எதிர்கொள்வோம் என 12வது மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு 10th 12th மட்டும் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சது அவ்வளோ பெரிய கஷ்டமாலாம் தெரியல. எங்கள் டீச்சர்ஸ்லாம் ஏற்கனவே ஆகஸ்ட், செப்டம்பர் அதிலே போர்ஷன் முடிச்சிட்டாங்க எல்லாருமே. ஸோ அதனால் எங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ் பற்றி அவ்வளோ ஃபியர்லாம் கிடையாது. ரிவைஸ் பண்ண தான் இந்த ஹாலிடேஸும், இந்த ஸ்பெஷல் கிளாஸ் ஹாலிடேஸும் நாங்கள் நல்லா தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். அதிலும் 24, 25, 27 மற்றும் 1ஆம் தேதிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது. மற்ற தினங்களில் 10வது மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு சிறப்பு வகுப்பு நடத்தலாம் என அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இருப்பினும் அதாவது இந்த 9 நாட்கள் விடுமுறையை பயன்படுத்தி வெள்ள பாதிப்பில் சேதமடைந்த பள்ளிகளில் தூய்மைப்படுத்தும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என பள்ளிக்கல்வி இயக்ககம் உத்தரவிட்டிருந்தது. வேந்தர் செய்திகளுக்காக டிநகரில் இருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் எஸ் விக்னேஷ். ஸ்ரீரங்கத்தில் பழமையான கட்டடம் இடிந்தது. 4 பேர் பலி, 8 பேர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள மேல உத்தர வீதியில் பராமரிப்பு பணி நடைபெற்று வந்த பழமையான வீட்டின் மீது பக்கத்து வீட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் கட்டடம் முழுவதும் இடிந்தது. இந்த விபத்தில் 4 பேர் பலியாகினர், 8 பேர் காயமடைந்தனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது திருச்சி செய்தியாளர் குமார். திருச்சி ஸ்ரீரங்கம் மேல உத்தர வீதியில் ரங்கராஜ் என்பவருக்கு சொந்தமான வீட்டின் புதுப்பிக்கும் பணி நடைபெற்றது. இதில் 15க்கும் மேற்பட்ட கட்டட தொழிலாளர்கள் பணியாற்றி வந்தனர். இந்நிலையில் இன்று மதியம் எதிர்பாராத விதமாக பக்கத்து வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் கட்டிட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர். இந்த விபத்தில் 4 கட்டிட தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே பலியாயினர். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்த அனைவரும் திருச்சி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஸ்ரீரங்கம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்குண்டான காரணம் குறித்து காவல்துறை அவர்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்வார்கள். மாநகராட்சி மற்றும் காவல்துறை, தீயணைப்புத்துறை இவர்கள் ஆய்வு செய்து விபத்துக்கான உண்டான காரணத்தை கண்டறிந்து உங்களுக்கு தெரிவிப்பார். பக்கத்து கட்டடத்தை இடிக்கும் பொழுது அடுத்த கட்டடம் விழும் என்ற டெமாலிஷன் ப்ரொசீஜர்ஸ்னு இருக்குது சேஃப்டியில். அதை நம்ம முதல்ல பின்பற்றணும். இது போன்ற விபத்துகள் இனிமேல் நடக்காமல் இருக்க எல்லா பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டியது அவசியம். இந்த விபத்து குறித்து ஸ்ரீரங்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீரங்கத்திலிருந்து வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் குமார்.
சென்னையில் வசிக்கும் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் அந்தந்த பகுதிகளிலேயே அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தர வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை அடையாற்று கரையோர பகுதிகளான சைதாப்பேட்டை, நாகிரெட்டி தோட்டம், ஜோதியம்மாள் நகர் போன்ற பகுதிகளை பார்வையிட்ட திருமாவளவன் மழை வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இப்பகுதி மக்களுக்கு கடந்த 1995ஆம் ஆண்டில் அரசே வீடு ஒதுக்கி தந்துள்ளதாகவும் அவர்களுக்கு துரைப்பாக்கம் போன்ற தொலைதூர பகுதிகளில் வீடு ஒதுக்கி தருவதனால் வாழ்வாதாரம் பாதிப்படையும் என்றும் குறிப்பிட்டார். சென்னையில் அடையாறு, கூவமாறு, கொசஸ்தலையாறு என்று சென்னையை கடந்து செல்கிற இந்த ஆற்றங்கரையின் இருமருங்கிலும் குடியிருக்கக்கூடிய குடிசை வாழ் மக்களுக்கு சென்னையிலிருந்து பல கிலோமீட்டருக்கு அப்பால் குடியேற்ற வேண்டும் என்று சிந்திக்காமல் சென்னையிலேயே பாதுகாப்பான இடத்தில் பல அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி அவர்களை அங்கேயே குடியமர்த்துவதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் ஏரி திறப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுப்பணித்துறை அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினருடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பெய்த மழை காரணமாக திருநின்றவூர், முத்தமிழ் நகர், பெரியார் நகர், கன்னிகாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. தேங்கிய நீரை வெளியேற்ற மக்கள் தொடர் கோரிக்கை விடுத்ததை அடுத்து இன்று திருநின்றவூர் ஏரி திறக்கப்பட்டு நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்த அந்த பகுதி விவசாயிகள் அரசு அலுவலர்களை முற்றுகையிட்டு ஏரியை நம்பி 750 ஏக்கர் பாசன நிலங்கள் உள்ள நிலையில் ஏரிக்குள் வீடு கட்டியவர்களை அகற்றாமல் தண்ணீரை திறந்து விடுவதை ஏற்க முடியாது என்று வாதிட்டனர். பெண்கள் சிலர் தண்ணீரில் இறங்கி மதகை அடக்க முயற்சித்தனர். இதனை அடுத்து காவல்துறையினர் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். 4 வருஷமாக பிழைக்கல. இந்த வருஷம் தண்ணி மழை பெஞ்சிருக்கு. இதை வச்சு நாங்கள் பிழைக்கணும். இந்த ஏரியை மூடி விட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு உண்டான ஸ்டே ஆர்டரும் வந்துச்சு. இவங்க திறக்கிறதுக்கான லெட்டரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ மூடி விட்டு திறந்து விட்டுறாங்க ஃபுல்லாக. இன்னும் 4 வருஷங்க தண்ணி இல்லாமல் மொத்த விவசாயம் போயிடுங்க. இந்த வருஷம் மழை தான் வந்து இதை வச்சு தான் நாங்கள் பயிர் விடலான்னு இருக்கிறோம். இப்போ இதை திறந்து விட்டா வர போகத்துக்கு கூட இந்த போகத்துக்கு தண்ணி வராது. ரெண்டாவது திறந்து விடுறதாலே இப்போ விவசாயம் பண்ணுறதுக்காக நாற்று வர விட முடியாது. அது போல் சூழ்நிலை இது போல் எடுத்து விட்டா இருக்கிற நாற்று பயிர்கள்லாம் கூட அழுவிக்கூடும். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குறித்து முறையான கணக்கெடுப்பு நடத்தி உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடலூரில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் சுமார் 2 லட்சம் ஏக்கர் அளவில் பயிரிடப்பட்டிருந்த வாழை, மணிலா, கரும்பு, சோளம் உள்ளிட்ட பயிர் வகைகள் சேதமடைந்தன. இந்த நிலையில் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட நிவாரணம் போதாது என்றும் முறையான கணக்கெடுப்பு நடத்தி உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கடலூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுவரை தமிழக அரசு அறிவித்த விலையை 2 ஆண்டுகளாக இந்த ஏடிபாரி நிர்வாகம் இதுவரை அளிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு மத்திய அரசு அறிவித்த விலையை கூட கொடுக்க மறுத்து அதையே ஒரு தவணையில் கொடுக்காமல் கிட்டத்தட்ட 4 தவணையாக பிரித்து கொடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். இது விவசாயிகளை, இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்ட விவசாயிகளை மிகவும் வஞ்சிக்கும் செயலாகும். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் வெள்ள நிவாரணம் வழங்க கோரி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வடகிழக்கு பருவமழையால் கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் பெய்த கனமழை காரணமாக உளுந்து, பருத்தி, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி 1 லட்சம் ஏக்கருக்கு மேல் சேதமடைந்தன. இந்த நிலையில் சேதமடைந்த பயிர்களுக்காக ஏக்கர் ஒன்றிற்கு 15,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று கோரி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தை வெள்ளம் பாதித்த பகுதியாக அறிவிக்க கோரி தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வடகிழக்கு பருவமழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் பெரும் வெள்ள பாதிப்புக்குள்ளானதால் பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த நெல், வாழை உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கின. இந்த நிலையில் மாவட்டத்தை வெள்ளம் பாதித்த பகுதியாக அறிவித்து முறையான கணக்கெடுப்பின் மூலம் நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனை வலியுறுத்தும் வகையில் தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மாவட்டத்தை பெருவெள்ளம் பாதித்த மாவட்டமாக மாநில அரசாங்கம் அறிவித்திட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடைபெறுகிறது.
கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் உதவியாளர் மற்றும் கடைநிலை ஊழியர் பணியிடங்களை திருநங்கைகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மருத்துவக் கல்லூரி தலைவர் எட்வின்ஜோ தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திருநங்கைகளுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்டம் முழுவதிலும் உள்ள 86 திருநங்கைகளுக்கு சான்றிதழ்களை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மருத்துவக் கல்லூரி தலைவர் எட்வின்ஜோ, திருநங்கைகளை அடையாளம் காணவும் அவர்களுக்கு அரசு சலுகைகள் கிடைக்கவுமே இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் பல இதில் கொடுத்துட்ருக்காங்க. அந்த இடங்களில் அவங்களுக்கு வாங்குறதுக்குள்ள சிரமங்கள் நிறைய இருக்கும். அந்த சிரமங்களை போக்கும் விதமாக நம்ம ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டு, ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக பல இடங்களுக்கு சென்று பார்ப்பாங்க. அந்த இடத்துல வச்சு பார்க்குறதுக்குள்ள சௌகரியங்கள் இருக்காது. அதனால் அவங்க அங்கங்கே அறைய வேண்டியிருக்கும் சர்டிஃபிகேஷனுக்கு. இங்கே அதை நம்ம ஒரே இடத்தில் இணைத்து இந்த திருநங்கைகளுக்கு வர வைத்து நம்ம சர்டிஃபை பண்ணுறோம். அரசு மற்ற எல்லா வேலை வாய்ப்புலையும் இதில் திருநங்கைகளுக்கான இது இருக்கிறதுனால அவங்கள உடற்கூறு ரீதியாக அவங்கள பரிசோதித்து இந்த பத்திரம் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு திருநங்கை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி. மணல் தட்டுப்பாட்டை போக்கி மணல் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மணல் லாரி உரிமையாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஈரோட்டில் நடைபெற்ற மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க பொதுக்குழு கூட்டத்தின் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மாநில தலைவர் செல்லராசாமணி, மணல் குவாரிகளில் நேரடி மணல் விற்பனைக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தமிழகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கும் மணல் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்போது அவர் வலியுறுத்தினார். திருச்சி மண்டலத்தில் 6 குவாரிகளும், சென்னையில் 2-3 குவாரிகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. 25க்கும் மேற்பட்ட குவாரிகள் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மணல் தட்டுப்பாடு ஏற்படும், விலை உயர்வு, பயனாளிகள் பாதிக்கப்படுவார். எனவே பயனாளிகளின் நலன் கருதி அனைத்து லாரிகளும் ஓட்டப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் அனைத்து குவாரிகளும் அதிக அளவில் இயக்குவதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஈரோட்டில் 13 வயது சிறுமியை தாக்கி காயப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாநகராட்சியில் துப்புரவு தொழிலாளியாக பணியாற்றி வரும் நாகராஜன் என்பவரது 13 வயது மகள் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று முன்தினம் தோழியை பார்த்துவிட்டு வருவதாக கூறி சென்ற அவர் வீடு திரும்பவில்லை. வெண்டிப்பாளையம் ரயில்வே இருப்பு பாதை அருகே உயிருக்கு போராடிய நிலையில் இருந்த அவரை கண்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் அவரை மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவரை கண்மூடித்தனமாக தாக்கியவர்களை கண்டுபிடித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொண்ணு பாத்ரூம் போயிட்டு வரேன்னு போச்சு. போயிட்டு ரொம்ப நேரம் ஆகி என்ன காணான்னு சொல்லி நாங்கள் தேட ஆரம்பிச்சிட்டோம். எங்கெங்கேயும் எல்லாம் கடை, ஸ்கூலு, ஃப்ரெண்டு வீடு எல்லா பக்கம் தேடினேன். கடைசியாக ரயில்வே ட்ராக் தேடும்போது ரயில்வே ட்ராக்லாம் ஒரு ஓரமாக கிடந்தது. ஆனால் எங்களுக்குலாம் சந்தேகமாக இருக்குது. அது ட்ரெயினில் அடிபட்ட மாதிரி தெரிலங்க. 2015ஆம் ஆண்டிற்கான ICC விருதுகள் அறிவிப்பு. ஸ்டீவ் ஸ்மித் சிறந்த வீரராக தேர்வு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ரஷ்யாவுக்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு மாஸ்கோ விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரஷ்யாவுக்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக பிற்பகலில் தில்லியில் இருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி புறப்பட்டுச் சென்றார். மாஸ்கோ விமான நிலையத்தில் சற்று முன் வந்திறங்கிய பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரண்டாயிரத்து 15ஆம் ஆண்டிற்கான சிறந்த வீரர்களுக்கான ICC விருதுகள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த வீரர்களே அதிகமாக இடம்பெற்றுள்ளனர். அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளையும் சேர்த்து 2015ஆம் ஆண்டிற்கான சிறந்த வீரராக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஸ்டீவ் ஸ்மித் அறிவிக்கப்பட்டுள்ளார்.
ஒருநாள் போட்டிக்கான சிறந்த வீரராக தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த டி வில்லியர்ஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார். ஒருநாள் போட்டிக்கான சிறந்த வீராங்கனையாக ஆஸ்திரேலியாவின் மெக் லன்னிங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். T20 போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய வகையில் ஆண்கள் பிரிவில் சிறந்த வீரராக தென்னாப்பிரிக்காவின் டு பிளஸி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வளர்ந்து வரும் இளம் கிரிக்கெட் வீரர் விருது ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஜோஸ் ஹெசல்வுட்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட்டின் சிறந்த உற்சாக வீரராக நியூசிலாந்தைச் சேர்ந்த பிரெண்டன் மெக்கலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிறந்த நடுவருக்கான விருதுக்கு பிரிட்டனைச் சேர்ந்த ரிச்சர்ட் கெட்டல்பேரோ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த ஆண்டுக்கான ICC விருதுகள் பட்டியலில் இந்திய வீரர்கள் யாரும் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விஜயகாந்திற்கு திமுக தலைவர் கருணாநிதியும் அழைப்பு. கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் ஆசை என்றும் கருத்து. விஜயகாந்துடன் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சந்திப்பு. கூட்டணியில் சேர அழைப்பு விடுத்ததாக வைகோ தகவல். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம். நாடாளுமன்ற இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. முக்கியமான சட்ட முன்வரைவுகள் எதுவும் நிறைவேறவில்லை. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.